குட் மார்னிங் ஃப்ரெண்ட். பாருங்கள், இந்த வீடியோவில் இது மாதிரி வால் ஹேங்கிங் அம்பர்லா எப்படி இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன சும்மா உங்களுக்கு ஒரு 6.57 சென்டிமீட்டர் இதில் வச்சு நம்ம ஒரு சின்ன சின்ன அம்பர்லா செஞ்சு அழகாக உங்களுடைய வீட்டு ஹால்லே கூட நீங்கள் அழகாக தொங்க விடலாம். அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆரிகமி பேப்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை செய்ய போகிறோம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படின்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட், இதை மாதிரி ஆரிகமி பேப்பர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய கலர்ஸில் விற்கிது. நீங்கள் எது வேணாலும் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போது நம்ம ஒரு அளவு ஒரு பேப்பர் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய அளவு பாருங்கள், 6.5. என்கிட்ட இது மாதிரி ஒரு மூடி கிடச்சிது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது 6.5 அளவு இருக்குது. இதை வச்சு இது மேலே வச்சுருங்க. உங்கள்கிட்ட அதை மாதிரி இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கோ சின்னதாக இருக்கோ, உங்களுக்கு 6 அல்லது 7 அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்ட் போட்டுருங்க. போட்டுட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி ஷேப் கிடைக்கும். கரெக்டாக இந்த அளவு பாருங்கள். இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 பீஸ் நான் இந்த அளவில் 6.5 அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரவுண்ட் போட்டு உங்களுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நீங்கள் 3 பேப்பர்ஸையும் ஒன்றா கூட வச்சு நீங்கள் கட் பண்ணலாம். அது உங்களுடைய சாமர்த்தியம் தான். அது ஒன்று ஒன்றா கட் பண்ணுறதோட 3ஐயும் வச்சு நீங்கள் கட் பண்ணலாம். ஆனால் எல்லாமே உங்களுக்கு ஈவனாக வரணும். இந்த பாருங்க, இப்படி வரணும் கரெக்டாக. இதை நீங்கள் இப்போ கட் பண்ணுறது தான் இருக்குது. அழகாக கட் பண்ணணும். நல்லா ஷார்ப் சிசராக யூஸ் பண்ணிங்க. நம்ம அந்த லைன் போட்டிருக்கோமோ அந்த லைன் மேலேயே கரெக்டாக வரும்போது அது சரியாக வந்துடும். கட் பண்ணும்போது உங்களுக்கு பல்லு பல்லாக வரக்கூடாது, அழகாக வரணும். அவ்வளோதான். நீங்கள் இந்த ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. இப்போ பாருங்கள், இது நம்ம என்ன செய்கிறோன்னா இப்படி மடக்கிறோம். நல்லா இதை தேய்ச்சி விட்டுடுங்க. அடுத்தது அதை இப்படி மடக்கிறோம். அதையும் நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இதோ பாருங்க, இதுவும் 2 இடமும் அப்படி இருக்கு இல்லைங்களா? இந்த இடம் இல்லை, இது ரெண்டையும் நம்ம அப்படி ஒரு ஸ்டாப்லர் போட்டு லாக் பண்ணிடுறோம். கரெக்டாக அந்த இடத்துல தெரியுதுங்களா? வச்சு லாக் பண்ணிடுறோம். அப்போ இதுவும் பிரியாது. அது மாதிரி லாக் பண்ணிடுறோம். இப்போ திரும்பவும் அப்படி வைங்க. இப்போ பாருங்கள், நம்ம எங்கே ஸ்டாப்லர் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல பேஸ்ட் வச்சுட்டு அதனுடைய சரௌண்டிங்ஸ் மட்டும், புரியுதுங்களா? இங்கெல்லாம் எங்கேயும் இல்லை பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் செஞ்சுட்டு இதை அப்படியே நீங்கள் மூடிடலாம். இந்த 2 பேப்பர்ஸ் மட்டும்தான். இந்த 2 பேப்பரையும் அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பு மாதிரி வச்சுக்கோங்க. அதை வச்சு அப்படியே லாக் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் இது நல்லா உங்களுக்கு ஒட்டிக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கிற 6 பேப்பர்ஸையும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கிச்சு பாருங்கள். அப்போ இது 2ம் உங்களுக்கு விரியணும். அதனால் நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணுன்றது மட்டும் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். 4ஐயும் சேர்த்து பண்ணக்கூடாது, 2 மட்டும்தான். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் செஞ்சு நம்ம வச்சுப்போம்.
இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா உங்களுக்கு காய்ந்த பிறகு திரும்பவும் எடுத்து இந்த இடத்துல நம்ம எங்கே ஸ்டேப்லர் குத்திருக்கோமோ அந்த இடத்துல பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்குதோ அதே ஸ்டேப்லர் வச்சுருக்கிற இடத்துலையே இதை வச்சு நம்ம இப்படி ஜாயின் பண்ணுறோம். வேறு எங்கேயும் வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு க்ரீன், அதே மாதிரி ஸ்டேப்லர் எங்கே வச்சுருக்கோமோ அந்த இடத்துல 3ஐயும் வச்சுட்டு ஜாயின் பண்ணிட்டோம். இதை அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் காய விட்டுடுவோம். இது காயட்டும். அதே மாதிரி இதுவும் இப்போது க்ரீனுக்கு அடுத்து இங்கே ப்ளூ வரணும். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ஸ்டேப்லர் இங்கே இருக்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டெக்னிக் தான், இது தெரிஞ்சுட்டா நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். அடுத்து பிங்க்கு, அடுத்து க்ரீன். இது நிறைய கலர்ஸ் இருக்கும், நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு விரியணும், இதெல்லாம் போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணக்கூடாது, பார்த்துக்கணும். இப்போ இது ரெண்டும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் காயட்டும், காய விட்டுட்டு பார்க்கலாம். இது காயும் போது நம்ம ஒரு வேலை செஞ்சிடலாம். இது மாதிரி உங்களுக்கு கம்பிங்க கிடைக்கும் கடைகளில். இது மாதிரி இல்லாட்டா உங்களுக்கு பூ கம்பி கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது மாதிரி இருக்கிற கம்பியை நான் இப்படி பாதியாக வெட்டி எடுத்துக்கிறேன். இப்படி வெட்டி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு மணியை கோத்துருவோம். நல்லா இதை இப்படி முடுக்கி விட்டுடுங்க. இது கோல்டன் கலர், சில்வர்லேயும் இருக்கும், நீங்கள் சில்வரில் வேணாலும் வாங்கிக்கலாம். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு பூ கம்பியை விட இது ஸ்ட்ராங்கு. இது சின்ன அம்பர்லா தான் இல்லைங்களா, ரொம்ப பெருசாக வேண்டாம். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அதே போல் இதையும் ஜாயின் பண்ண வேண்டியதுதான். இதையும் நம்ம கொஞ்ச நேரம் காய விடணும். அழகாக வந்துருச்சு பாருங்கள். கொஞ்ச நேரம் இது காயட்டும். இப்போது இதுக்கு சென்டரில் இது வச்சுருவோம், இந்த கம்பியை வச்சுட்டு இப்போ நம்ம இதை அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் எல்லாமே காய விடணும். கொஞ்ச நேரம் காயிட்டா காஞ்ச பிறகு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், உங்களுக்கு அழகான ஒரு அம்பர்லா கிடச்சிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ நம்ம இதை போட்டுட்டோமா, இப்போ நல்லா உங்களுக்கு இது ஸ்டிக் ஆகிடும். கொஞ்ச நேரம் காய விடணும் எல்லாமே. இங்கே வந்திருக்கிற இந்த கம்பியை அப்படியே அப்படி வளைச்சி விட்டுடுங்க. குட்டி அம்பர்லா, அவ்வளோதான். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான்.
இப்போது இந்த சென்டரில் கொஞ்சமாக நம்ம பேஸ்ட் வச்சிங்கன்னா அப்படியே இது ஒட்டிக்கும். எல்லாமே நமக்கு காயிற வேலை தான். கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட், இதில் ஏற்படுற உங்களுக்கு தவறு, நீங்கள் செய்கிற என்ன தவறுன்னு ஏதாவது செஞ்சீங்கன்னா அது எப்படின்னு பாருங்கள். நம்ம என்ன செய்வோம்னா இந்த கீழே ஒட்டிடுறோம் பாருங்கள், தெரியுதா? ஃபுல்லாக வச்சுருவோம். அந்த மாதிரி ஒட்டினா உங்களுக்கு இந்த மாதிரி இது லாக் ஆகிடும். இந்த மாதிரி இது பிரியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கீழே வரைக்கும் ஒட்டிட்டிங்கன்னா இது மாதிரி பிரியாது. அதுக்காக தான் இது ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே நல்லா இல்லை. இது எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்காக தான் நம்ம செய்கிற தவறுகளும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு இதை செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு வரும், அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட், இது வந்து ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி எப்படி வந்திருக்கு பாருங்கள், அழகாக க்யூட்டாக 3 செஞ்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம், சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்லாம் போட்டு காட்டி அவங்கள செய்ய சொல்லுங்கள். அல்லது நீங்கள் கற்றுக் கொடுங்க அவங்களுக்கு. நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு டீச்சர் மாதிரி, நீங்கள் தான் எல்லாமே செய்யணும், பேரண்ட்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.